அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று நீங்கள் சோர்ந்து இருக்கலாம், பயத்தில் இருக்கலாம், அல்லது அமைதியை தேடிக் கொண்டிருக்கலாம். நான் உங்களிடம் பேச விரும்புகிறேன். என் அருகில் வாருங்கள். சோர்ந்திருக்கும் அனைவரும், நான் உங்களுக்கு ஓய்வளிப்பேன். மத்தேயு 11:28. இன்றைய இந்த 3 நிமிட நேரம் உங்கள் மனதை மாற்றும் நேரமாக இருக்கட்டும். உங்கள் பாரத்தை என் காலடியில் வைத்து விடுங்கள். என் மகனே, என் மகளே, நீ பயப்படுகிறாய். எதிர்காலத்தை நினைத்து கலங்குகிறாய். ஆனால் நான் சொல்கிறேன், பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். கலங்காதே, நான் உன் தேவன். ஏசாயா 41:10. உலகம் உன்னை கைவிட்டாலும், உன் நண்பர்கள் புரியாமல் போனாலும், நான் உன்னை ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன். நீ தனியாக இல்லை. இப்போது கூட, இந்த வார்த்தைகளை கேட்கும் இந்த நொடியில் கூட, நான் உன் அருகில் இருக்கிறேன். நீ இரவில் அழுத கண்ணீரை நான் பார்த்தேன். யாருக்கும் தெரியாமல் நீ செய்த ஜெபத்தை நான் கேட்டேன். கர்த்தர் உடைந்த மனமுள்ளவர்களுக்கு அருகில் இருக்கிறார். சங்கீதம் 34:18. உன் கண்ணீர் வீணல்ல. ஒவ்வொரு கண்ணீரையும் நான் எண்ணி வைத்திருக்கிறேன். நீ இன்று வலியில் இருக்கலாம், ஆனால் நாளை உன் சாட்சி உலகத்தை மாற்றும். நீ கேட்கிறாய், கர்த்தாவே, ஏன் தாமதம்? நான் சொல்கிறேன், காத்திருப்பவர்களுக்கு கர்த்தர் நன்மையுள்ளவர். புலம்பல் 3:25. நீ நினைப்பது போல தாமதம் இல்லை, அது தயாரிப்பு. நீ காத்திருக்கும் இந்த காலம் உன்னை உடைக்க அல்ல, உன்னை உருவாக்க. உலகம் உனக்கு விலை வச்சிருக்கலாம், ஆனால் நான் உனக்கு மதிப்பு வைத்திருக்கிறேன். நீ என் கண்களில் விலை மதிப்பற்றவன். ஏசாயா 43:4. நீ தோல்வி அல்ல, நீ தவறல்ல, நீ என் திட்டத்தின் ஒரு பகுதி. நீ பிறந்ததே ஒரு நோக்கத்தோடு. இன்று நான் உன்னிடம் கேட்பது ஒன்றுதான், நம்பிக்கை விடாதே. நான் உங்களுக்கு தீங்கு செய்யாமல் நன்மை செய்யும் திட்டங்களை வைத்திருக்கிறேன். எரேமியா 29:11. இந்த இருள் நிரந்தரம் அல்ல, இந்த சோதனை உன் முடிவு அல்ல. கர்த்தாவே, இந்த வார்த்தைகளை கேட்கும் ஒவ்வொருவரையும் நீ ஆசீர்வதிக்கிறோம். அவர்களின் பயத்தை நீ அமைதியாக மாற்றும். அவர்களின் கண்ணீரை சந்தோஷமாக மாற்றும். இயேசுவின் நாமத்தில். ஆமென்.